Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. கோவை விமான நிலையத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி செய்தியாளர்களை சந்தித்தார். அதனை பார்க்கலாம். அண்ணாவின் ரத்தமா அல்லது பாஜகவின் பாசமா அதிமுக? அது இப்பதான் வரும்போது சொன்னாங்க. ஆர்எஸ் பாரதி இந்த சப்ஜெக்டை சொல்லியிருக்காரு. அதாவது ஆர்எஸ் பாரதி இதையும் இந்த முருகன் மாநாடு சொல்லியிருக்காரு, அதை பற்றி பேசியிருக்காரு. அண்ணாவின் ரத்தமெல்லாம் பேசியிருக்காரு. ஆர்எஸ் பாரதி அவர் எப்படின்னு உங்களுக்கு தெரியும். அவர் எப்போ பேசினாலும் பொய் மட்டும்தான் பேசுவார். எங்களுடைய பொதுச்செயலாளர் மேலே அடிக்கடி ஏதாவது இன்னைக்கு அவருக்கு பொதுச்செயலாளருக்கு பெரிய செல்வாக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த மக்களும் மீண்டும் முதலமைச்சர் எடப்பாடியார் வருவாங்க முடிவு பண்ணிட்டாங்க. அதே போல இந்த இதை பொறுத்தவரை பதில் சொல்லிட்டேன். இது முழுமையா அடிகளார் ராமசாமி ஆதீனம் அவங்களுடைய நிகழ்ச்சிக்கு போனோம். இதெல்லாம் ஆர்எஸ் பாரதி இது என்ன நடக்குதுன்னாலும் பார்த்துட்டு இதை பற்றி பேசணும், விட்டுருங்க. அதே போல அந்த முருகன் மாநாட்டுக்கு போனவங்க அங்கே போகும்போது எங்களுடைய அமைச்சருக்கு போனாங்க. அங்கே போகும்போது பேருங்கிற அண்ணாவை பற்றியோ பெரியாரை பற்றி இப்படி ஒரு நிகழ்ச்சி அவங்களுக்கு தெரியாது. அழைப்பு கொடுக்குறாங்க. அங்கே இருக்கிற லோக்கல் முன்னாள் அமைச்சர்கள் ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறாங்க. இது முருகன்கிறது இது அரசியலுக்கு அப்பாற்பட்டு அது மாநாடு, அது தெளிவாக சொல்லியிருந்தாங்க. இதுக்கு முருகன் எல்லாரும் வணங்கக்கூடிய கடவுள். இதுக்கு போனது ஒன்றும் தப்பு இல்லை. அதே போல் அந்த இது தெரியாது, அந்த சப்ஜெக்ட் தெரியாது. அதே போல் எங்களுடைய தலைவர்கள் உங்களுக்கெல்லாம் தெரியும். இன்னும் நீங்கள் பார்த்துக்க, ஆர்எஸ் பாரதி 1999 பிஜேபியோட கூட்டணி இருக்கும்போது அப்போ தெரியாதா? சென்ட்ரல் மினிஸ்டர்லாம் இருந்தாங்க, அப்போ தெரியாது பிஜேபி பற்றி. அதே போல் 2001 சட்டமன்ற தேர்தல் கூட்டணி இருந்தாங்கல்ல, அப்பெல்லாம் தெரியாது. அதை பற்றியெல்லாம் பேச மாட்டாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா 2024 முக்கியமான நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணாவை பற்றி சில விமர்சனங்கள் பண்ணின காரணத்தினாலே எடப்பாடியார் துணிச்சலாக ஒரு தைரியமிக்க தலைவராக அப்போ எப்படி முடிவெடுத்தான்னு தெரியும். எங்களுடைய தலைவர்களை முன்னோர்களை பேசினா எப்போ ஒத்துக்க மாட்டோம். அதே போல பொதுச்செயலாளர் தெளிவாக சொல்லுவார், கூட்டணி வேற கொள்கை வேற. கொள்கையிலிருந்து எப்பவுமே எங்களுடைய தலைவர்கள் குறிப்பாக எடப்பாடியார் அவர்கள் கொள்கை எப்பொழுதும் விட்டு கொடுக்க மாட்டாங்க, எந்த காலத்தில் விட்டு கொடுக்க மாட்டாங்க. முதல்ல தெரியும், சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா அந்த இஸ்லாமியருக்காக அந்த வாக்கெடுப்பு வந்தது இல்லையா? ஆமாம், அந்த டைமில் உங்களுக்கு அதிமுக சம்பந்தப்பட்டவங்க எப்படி ஓட்டு போட்டாங்க? கூட்டணி இருந்தாலும் அப்படிதான் ஓட்டு போட்டாங்க. எதிர்த்தான ஓட்டு போட்டாங்க. தீர்மானம் வரும்பொழுது வக்போர்டு சட்டம் வரும்போது எதிர்த்து ஓட்டு போட்டாங்க. அதனால கொள்கை வேறு, கூட்டணி வேறு. அதே போல இவங்க சுயநலமா எப்படி வேணாலும் இன்னைக்கு எங்களுடைய பொதுச்செயலாளர் டெய்லி அறிக்கை விட்டுருக்காரு. அதை போல எப்படின்னா இந்த அரசாங்கம் மக்களிடம் தோல்வி அடைந்திருக்கிறது. ஆகவே இன்னைக்கு என்ன வேணாலும் பேசி திசை திருப்ப பார்க்குறாங்க. இப்போ நாங்கள் ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறோம், இந்த நிகழ்ச்சி வேற மாதிரி திசை திருப்பாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா முருகன் மாநாடு பொதுவான மாநாடு, எவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குது. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியும் அண்ணாதிமுக கூட்டணி ஆயிடுச்சு. கூட்டணி ஆன பின்னால் அவங்களுக்கு பயம் வந்துருச்சு. இன்னைக்கு எடப்பாடி முதலமைச்சராக வந்துருவாரு அப்படிங்கிற பயத்தில் இப்படி எல்லாம் பல விதத்தில் கிளப்பிடுறாங்க. திமுக போல நம்ம ஆர்எஸ் பாரதி போல சுயநலம் இல்லாத கட்சி. எங்களுடைய பொதுச்செயலாளர் இன்றைக்கு சிறப்பான முறையில் இன்றைக்கு மக்களிடம் நற்பெயரை பெற்றிருக்கார். 4 ஆண்டுகள் 2 மாதம் அற்புதமான ஆட்சி தந்தார். மக்கள் அதை தான் பேசுறாங்க. இந்த ஆட்சியில், திமுக ஆட்சியில் எந்த திட்டம் வரல, இன்றைக்கு எதுவுமே நடக்கல. இன்றைக்கு அவங்களுடைய சம்பந்தப்பட்ட ஆர்எஸ் பாரதிக்கும் சரி, அவங்களுடைய குடும்ப சம்பந்தப்பட்ட ஆட்சியாக தான் பார்க்குறாங்க. ஆகவே மதுரையில் நடைபெற்ற முருகன் மாநாட்டில் அண்ணா பற்றிய விமர்சனம் எழுந்திருந்த நிலையில் இது தொடர்பாக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்த விளக்கத்தை நாம் பார்த்தோம். தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்க்கலாம் ஒரு இடைவேளைக்கு. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.